வாழ்க்கையோட மிகக் கடுமையான சோதனைகள்ல சிக்கி நீங்க என்னைக்காவது உடைஞ்சு போயிருக்கீங்களா? நம்பிக்கை மொத்தமா போயி இதயமே வெடிச்சு கண்ணீர் வர்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்களா? நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். அந்த இருட்டுல நான் நடந்திருக்கேன். அந்த வழியில் இருந்த ஒவ்வொரு வலியையும் நான் உணர்ந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறது அந்த இருட்டை கிழிச்சிட்டு வந்த ஒரு நம்ப முடியாத வெளிச்சத்தை பத்தி சொல்லத்தான். என் கண்ணீரை சந்தோஷமா மாத்துன, என் விரக்தியை அசைக்க முடியாத நம்பிக்கையா மாத்துன ஒரு சக்தி வாய்ந்த துஆவோட கதையத்தான் நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். இந்த ஒரு துஆ என் வாழ்க்கைய தலைகீழா மாத்துச்சு. அது உங்க வாழ்க்கையையும் மாத்தும்னு நான் 100% நம்புறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை ஒரு முடிவே இல்லாத புயல் மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் மலை மாதிரி கடன், இன்னொரு பக்கம் குடும்பத்துல பிரச்சனைகள். என் மன நிம்மதி மொத்தமா காலியாகி ராத்திரியில தூக்கமே இல்லாம தவிச்சேன். ஒவ்வொரு நாள் காலையிலையும் கண் முழிக்கிறதே ஒரு நரகம் மாதிரி இருந்துச்சு. நான் சிரிச்சு பல மாசங்கள் ஆகியிருந்துச்சு. என் முகத்துல எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமும் களைப்பும் தான். என் மன அழுத்தத்தால என் உடம்பும் மொத்தமா வீக்காகிடுச்சு. என் கஷ்டங்களை நான் எல்லார்கிட்டையும் சொல்லிப் பார்த்தேன். ஆனா யாருமே என் பாரத்தை குறைக்கல. நான் ரொம்ப தனியா உணர்ந்தேன். சில நேரத்துல யா அல்லாஹ், ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ சோதனை என்று கோபமா கேட்காத நாளே இல்லை. சோதனைகள் நம்ம ஈமானை பலப்படுத்தும்னு நான் படிச்சிருக்கேன். ஆனா அந்த வார்த்தைகள் எதுவும் என் காதுல விழல. அந்த அளவுக்கு சோதனைகளோட சுமை என் மேல ஏறி இருந்துச்சு. நான் விரக்தியோட விளிம்புல நின்னுட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு நாள் என் வாழ்க்கையோட மிக மோசமான புள்ளிக்கு நான் வந்தேன். அன்னைக்கு எல்லாமே கைமீறி போயிருச்சு. போராடுறதுக்கு என்கிட்ட எந்த பலமும் இல்லை. நான் தொழுகை விரிப்புல உட்கார்ந்து வார்த்தையே வராம என் இறைவன்கிட்ட மௌனமா அழுதுட்டு இருந்தேன். அப்போதான் யூடியூப்ல ஒரு அறிஞரோட பயானை கேட்டேன். அவர் சொன்னார், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன துஆவை கத்துத் தந்திருக்கிறாங்க என்றார். அவர் அந்த துஆவை சொன்னப்போ அது என் இதயத்துல ஒரு அம்பு மாதிரி தைச்சது. அவர் சொன்னார், அல்லாஹ் நினைச்சா ஒரு மலை மாதிரி இருக்கிற கவலைய கூட ஒரு கடுகு மாதிரி சின்னதாக்கிடுவான். இந்த வார்த்தைகள் என் மனசுல ஒரு புது நம்பிக்கை பொறியை உண்டாக்கிச்சு. நான் இத்தனை நாளா என் சொந்த பலத்துல போராடுனது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு அப்போதான் உணர்ந்தேன். எல்லா வல்லமையும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமுங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சது. அதுதான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்புமுனை. நல்லா கவனிங்க. இதுதான் அந்த மேஜிக்கல் துஆ. இதுதான் என் வாழ்க்கைய மாத்தின அந்த வார்த்தைகள். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. துஆ. அல்லாஹும்ம லா ஸஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹ்லன். துஆவின் பொருள், யா அல்லாஹ், நீ எளிதாக்கியதை தவிர வேறு எதுவும் எளிதானது இல்லை. யோசிச்சு பாருங்க. நாம ஒரு பிரச்சனைய பார்த்து பயப்படும்போது அது நமக்கு ஒரு மலை மாதிரி தெரியுது. ஆனா இந்த துஆ மூலமா நாம அந்த மலையையே படைச்சவங்கிட்ட உதவி கேட்கிறோம். அவனுக்கு அந்த மலைய ஒரு தூசி மாதிரி மாத்துறது எவ்வளவு சுலபம்? இந்த துஆ, யா அல்லாஹ், என்னால முடியாது, ஆனா நீ நினைச்சா இது ஒரு விஷயமே இல்லை. நாம் அல்லாஹ் கிட்ட சரணடைகிறோம். இந்த சரணடைதல்ல தான் உண்மையான சூப்பர் பவரே இருக்கு. இந்த துஆவை வெறும் வார்த்தையா சொல்லாம முழுமையான நம்பிக்கையோட கேட்கணும். நிச்சயமாக ஒரு கஷ்டத்துடன் ஒரு சுலபமும் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த துஆ அந்த சுலபத்தை நோக்கிய நம்ம திறவுகோல். அன்னைக்கு ராத்திரியிலிருந்து அந்த துஆ என் வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. நான் ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் கவலையா உணரும் போதும் ஒரு புது வேலையை ஆரம்பிக்கும் போதும் இந்த துஆவை இதயம் நொறுங்கி ஓத ஆரம்பிச்சேன். நம்ப முடியாத மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சது. முதல்ல என் மனசிலிருந்த பாரம் மொத்தமா குறைஞ்சு ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு. பிரச்சனைகள் அப்பவும் இருந்துச்சு, ஆனா அதை நான் பார்க்கிற விதமே மாறிடுச்சு. பிரச்சனைகளைக் கண்டு பயப்படுறதுக்கு பதிலா
அதை சுலபமாக்க அல்லாஹ் இருக்கான்கிற தைரியம் வந்துச்சு. ராத்திரியில நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சேன். என் முகத்துல மறுபடியும் சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என் உலக விஷயங்களும் சரியாக ஆரம்பிச்சது. நான் எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து உதவிகள் வந்துச்சு. பூட்டிக் கிடந்த கதவுகள் ஒவ்வொன்னா திறக்கிற மாதிரி இருந்துச்சு. புது புது வாய்ப்புகள் என்னை தேடி வந்துச்சு. உறவுகளுக்குள்ள இருந்த விரிசல்கள் சரியாச்சு. என் உடம்பும் தேறிச்சு. நான் ஒன்னை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அல்லாஹ் என் பிரச்சனைகளை மந்திரம் போட்ட மாதிரி மறைக்கல. ஆனா அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிற வழிகளை அவன் எனக்குச் சுலபமாக்கிக் கொடுத்தான். சரியான நேரத்துல சரியான மனிதர்களை என் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தான். நான் எடுத்த முயற்சிகள்ல பரக்கத்தை, அதாவது அருளை கொடுத்தான். அந்த துஆவோட சக்தியால கஷ்டமா தெரிஞ்சது எல்லாமே ஈஸியா மாறுச்சு. என் வாழ்க்கை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கையோட அந்த இருண்ட நாட்கள் எனக்கு அல்லாஹ்வை இன்னும் நெருக்கமா காட்டுன ஒரு வரம்னு உணர்றேன். அந்தச் சோதனைகள் மட்டும் இல்லைன்னா துஆவோட இந்த மிகப்பெரிய சக்தியை நான் உணர்ந்திருக்கவே மாட்டேன். அதனால நீங்க கவலையில இருந்தா துவண்டு போயிடாதீங்க. உங்க கைகளை ஏந்துங்க. உங்க இறைவன்கிட்ட மனமுருகி கண்ணீரோட கேளுங்க. அவன் உங்க அழைப்புக்கு பதில் சொல்ல காத்துட்டு இருக்கான். اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள், இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.